ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நானோரும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, வாருங்கள், இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பானவர்களே, நம் அனைவரும் நின்ற வண்ணமாக சற்று நேரம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்த கூட்ட ஜனமாக தேவன் அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்மளிடத்துல பலவீனங்கள் காணப்படலாம். மாம்சமான கிரியைகள், மாம்சமான செயல்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம். வாருங்கள், பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் சற்று நேரம் இந்த காரியத்தை குறித்து நாம் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இருக்கும் என்றால் நாம் அறிக்கை செய்வோமாக. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்த ஜனமாக அழைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. இருந்த போதிலும் எங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தினால, எங்க வாழ்க்கையில மாம்ச கிரியைகள்னால செயல்பட்டு இருக்கிற எங்களை தேவனே தயவாய் கழுவி எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், உங்களுக்கு முன்பதாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிரியமில்லாத செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தயவாய் கழுவி எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனமான வாழ்க்கையிலிருந்து, இச்சையான செயல்களிலிருந்து, மாம்சமான செயல்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதய கதவுகளை திறந்து முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பரிசுத்தர், நீரே ஆண்டவர் என்று சொல்லி முழுமையாக ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒவ்வொரு ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ரே. மறுபடியும் சொல்லுமா? பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர ரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ பாத்திரரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ அல்லேலூயா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ராஜாவே. மகிமையான தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, அல்லேலூயா. உங்களுக்கு ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ரி கலவலா, அல்லேலூயா. ரி பாபா ரி கலவலா. ஓ ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்மைகள் ஆண்டவரே செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இந்த 2020-21 ராஜாவே இம்மட்டமாக வழி நடத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 6 மாதமாக வழி நடத்தின இம்மானுவேல் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இந்த தொற்று நோய் வியாதி காலகட்டத்தில் கூட எங்களோடு இருந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இதுவரை இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை தேவ தயவு எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அதை முன்னிட்டு ஆண்டவரே உங்களுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காக நன்றி, புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மறுபடியும் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த மகாபரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, இந்த பரிசுத்த நற்கரணை ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாத்திரரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உலாவுகிறதுக்கு பாத்திரராக இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு பாத்திரராக இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க சுவாமி. இந்த ஆராதனை நேரத்தில் ஆளுகை செய்யுங்க சுவாமி. தேவ வல்லமை கடந்து வரட்டும் ராஜாவே. பரிசுத்தாவினுடைய கிரியைகள் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் ராஜாவே. நாங்கள் வெவ்வேறு இடத்தில் உங்களை ஆராதித்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனி ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. கிரியை செய்கிற தேவனி ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. அற்புதம் அடையாளங்கள் நடைபெறுவதாக சுவாமி. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவனீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜாவே. தேவன் எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தரமட்டமாக தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் எடுத்து எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் நீண்ட வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் கரங்களை தட்டி கர்த்தர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்ற பாடலை பாடுவோமாக. மீட்பரானவர்
அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆம் தகப்பனே, நீர் ஒருத்தரே தேவனாய் இருக்கிறீர் ராஜாவே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜாவே, நீர் ஒருத்தர் மாத்திரமே துதியின் தேவன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பாசத்துக்கு மாத்திரமே எல்லை இல்லை ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரமே மாட்சிமை நிறைந்த தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்பா, ஒருவருக்கே மகிமையை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே பரலோக ராஜாவாக இருக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த மத்தியில கூட தகப்பனே உம்மை பணிந்து துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. பணிவுடன் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உண்மையே துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம் நாமத்தையே நாங்கள் பணிந்து துணிய வந்திருக்கிறோம் தகப்பனே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக
பணிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அகிலம் ஆள்பவரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜா. ஆம் தகப்பனே, நீர் ஒருத்தரே பரலோக ராஜா தகப்பனே. உம் நாமத்தையே பணிந்திருக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் ஒருத்தரே தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தகப்பனே, எங்களை காக்கின்ற தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்பா, நீர் ஒருத்தரே நீதியின் தேவனா இருக்கிற தகப்பனே, அதற்காக நன்றி ராஜாவே. உமக்கே கோடான கோடி நன்றிகள் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஒருத்தரே மாட்சிமை நிறைந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. நீர் ஒருத்தரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரிகிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் ஒருத்தரே எங்கள் பரலோக ராஜாவாக இருக்கிறீர் தகப்பனே. உமக்கே சோஸ்திரம் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒருவருக்கே நாங்கள் சோஸ்திரம் ஏறெடுக்கிறோம் ராஜா. மாட்சிமை நிறைந்த தேவனே, ஒருவருக்கே நாங்கள் கனமும் துதியும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீராக இருக்கிறேன். எங்கள் பரலோக தேவ நீராக இருக்கிறதுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா மகிமையும் உங்களுக்கு ஆண்டவரே, எல்லா கணமும் உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே. உங்களை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய பெருமளி வாருங்கள். நம் மனிதன் ஜெபசத்தில் அமர்ந்திருப்போமாக. அந்த நேரத்தில் போதுகிற சோலமன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. சற்று நேரம் தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாக, தேவனுடைய பாதத்துக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக அமைதியாயிருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமாக. ஒரு வினாடி தேவ சமூகத்திலே அமைதியாயிருந்து கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார், உளவாடுகிறார், பிரசன்னமாய் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து சற்று நேரம் நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று சொல்லி இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், மாறாதவர், அன்பு நிறைந்தவராய், கிருபை உள்ளவராய், என்னென்றைக்கும் எங்களை நேசித்து எங்களை வழி நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இல்லங்களிலே கூடி தகப்பனே, இந்த கால கட்டங்களிலே குடும்பமாக குடும்ப ஆராதனைகளிலே எங்களை வழி நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் இவ்வண்ணமாக சபைகளிலே நாங்கள் கூடாமல் காணப்பட்டிருந்த பொழுதும் இல்லங்களிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, விடுதலையாக உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இல்லங்களிலே நாங்கள் கூடி சேர எங்களுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே நாங்கள் கூடி இருக்கிறோமோ அங்கே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உம்முடைய பிரசனம் இருக்கிறது, உம்முடைய பார்வை இருக்கிறது, உம்முடைய கரம் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கடந்த 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் சுகமாய் பலத்தோடு வழி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதோ இந்த புதிய மாதத்திலே 7வது மாதத்திலே முதல் பரிசுத்த நாளிலும் கூட ஐயா இல்லங்களிலே கூடிமை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, நீர் இருக்கின்றவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி.
நீர் பரிசுத்தமானவர், பாவங்கள் இல்லாதவர். பரிசுத்தமாய் பிறந்தீர், பரிசுத்தமாய் வாழ்ந்தீர், பரிசுத்தமாய் மரித்தீர், பரிசுத்தமாய் நீர் உயர்ந்து நீர் உயிர் தெழுந்து பரிசுத்தத்தோடு என்னென்றைக்கும் இருப்பதற்காக உமக்கு நன்றி, சோத்திரம் இயேசுவே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரையா. உம்முடைய பாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் விழுந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. உம்முடைய பாதங்களுக்கு ஆராதனை, உம்முடைய மகிமைக்கு ஆராதனை, உம்முடைய பிரசன்னத்திற்கு ஆராதனை, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆராதனை தகப்பனே. இயேசுவே, இந்த கால வேளையிலே உம்முடைய பந்திக்கு முன்பதாக சபையாக அமர்ந்திருக்கிறோம் ஐயா. இருதயங்களை காண்கின்றவர், இருதயத்தின் பாவங்களை பார்க்கின்றவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் ஒருவராய் இருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் மட்டுமே பாவம் மன்னிப்பு இருப்பதற்காக, நித்திய ஜீவன் இருப்பதற்காக, நித்திய மனமகிழ்ச்சி இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த கால வேளையில எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கும்படியாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அநேக பாவ கரைகள் எங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் சரீரங்களிலும் உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறோம் ஐயா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் எங்களுக்கு இந்த கால வேளையிலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய இரத்தம் எங்கள் மேல் இந்த காலவிலே ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. தலை தொடங்கி கால் வரைக்கும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த பிரசனம், ஆவியானுடைய சுத்திகரிப்பு எங்கள் மேல் கடந்து வருவதாக. எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவின் நிறைவோடு நாங்கள் எழும்பி பிரகாசித்து ஜீவிக்க கிருபை செய்வீராக. இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவி ஆவியிலே முத்திரை போட்டதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. இயேசுவே, இந்த காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, மந்தைக்காக, மனவாட்டிக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இம்மட்டும் நீர் காத்து கரம் பிடித்து வழி நடத்தி வருவதற்காக, இனிமேலும் வழி நடத்துகிற எபெனேசரா இருப்பதற்காக, யெகோவா ஜீரேயா இருந்து எல்லா தேவையும் சந்தித்து தகப்பனே, இந்த இடுக்கமான காலத்திலும் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாயிருந்து ஆண்டவரும் மேய்ப்பருமாயிருந்து எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி, சோத்திரம் ஐயா. கோடான கோடி நன்மைகள் செய்தவரே உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த காலவெளியிலே சபை மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பராமரிப்புக்கு பாதுகாப்புக்கு அடியே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் இருக்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. தொடர்ந்து நெடுக்கமான நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விசாரித்து தகப்பனே, எல்லா தேவைகளையும் சந்தித்து குறைவின்றி வழிநடத்த போவதற்காக
உமக்கு நன்றி, சோத்திரம் ஐயா. நீர் ஆச்சரியமானவர், அடையாளங்கள் செய்கிறவர், அற்புதத்தின் தேவனா இருப்பதற்காக, எங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே நீர் வாசமா இருப்பதற்காக, பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்களை மறப்பதில்லை. நீர் எங்களை உடைய கரத்திலே எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை மறுதளிக்கிற தேவன் அல்ல, எங்களை விட்டு விலகாத தேவன் அல்ல தகப்பனே. எங்களோடு தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி வருவதற்காக, இனிமேலும் வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி, சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பந்தியை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பரிசுத்தத்தோடு பங்கு பெற கிருபை செய்வீராக தகப்பனே. இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனை மரணங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை உபத்திரவங்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீ பரலோகத்தில் இருந்து பூமியை நோக்கி நீ பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். ஏன் இந்த கொள்ளை நோய் என்று நாங்கள் கேள்விகள் கேட்காத படிக்க தகப்பனே, நீர் உம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவீராக. இது வருகையின் அடையாளமாக எங்களை விழித்திருக்கும் செய்யும்படியாக, நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நோயை நோக்கி பார்க்காத படிக்க சர்வ வல்லை உள்ள இயேசுவை நோக்கி நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக, அதிகமாக மோடி நெருங்கி ஜீவிக்கும்படியாக என்னுடைய கண்களை திறக்க நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்கிற தேவன், நீர் நன்மையின் தேவனா இருப்பதற்காக சோத்திரம் ஐயா. ரோமர் 8:28 சொன்ன வண்ணமாக விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்னது போல, நீர் எதை நடத்தினாலும் அது எங்களுக்கு நன்மைக்கு என்று சொல்லி உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த இருளின் நாட்களிலே, பொல்லாத நாட்களிலே, வியாதி நாட்களிலே நீர் உயிரோடு இருக்கிறீர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். நீர் பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி, சோத்திரம் ஆண்டவரே. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே சோத்தரிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதனை செய்து உண்மையே நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், சகலத்தையும் ஜெயிச்சவர், உலகத்தை ஜெயிச்சவர். எங்களுக்குள் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா சோர்வுகள், பயங்கள், எல்லா விதமான சந்தேகங்கள், அவிசுவாசத்தை நீக்கி இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு புதிய பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையும் கூட்டி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு புதிய அபிஷேகத்தின் பலன் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. எல்லா சோர்வின் ஆவிகளையும் நீக்கி போட்டு, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உம்முடைய சமாதானம் குடும்பம் முழுவதிலும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி. ஏற்ற காலங்களிலே சபையை திறக்கும்படியாக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லா முன் அறிவிப்புக்கும் நடக்கிற தேவன் ஐயா. எல்லாவற்றும் முன் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை விட்டு விலகுவது இல்லை, எங்களுக்கு நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை தகப்பனே. நிழல் போல் இருக்கின்றவரே, எங்களுக்கு அரணா இருக்கிறவரே, உங்களுடைய செட்டின் கீழ் எங்களை பாதுகாத்து வைத்திருப்பதற்காக
உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே உம்முடைய வார்த்தை போதகர் மூலமாக எங்களோடு பேசுவீராக. பெருமையாக வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் பேசி என்னுடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் சரீரங்களையும் நிரப்புவீராக. இந்த அபிஷேகம் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் நிறைவு எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. இயேசுவே, ஆராதனை முழுவதையும் இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு செலுத்தி இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களும் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிறவர்களும் நீங்கள் தயவு செய்து இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கவிருக்கிறேன். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற இந்த அன்பான சகோதர சகோதரிகளை, ஐயாமார்களே, அம்மாமார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த நேரத்தில் கூட நாங்கள் பல இடங்களிலிருந்து உங்களை ஆராதித்தாலும் அப்பா, எங்களுக்கு இந்த ஒருமன ஆவியை கொடுத்து ஒரே சிந்தையை கொடுத்து இந்த ஜெபத்தில் வழி நடத்துகிற கிருபைக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கடந்த ஆண்டில் இவருடைய வாழ்க்கையில், இவருடைய இல்லற வாழ்க்கையில், படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் தேவன் வழிநடத்தி வந்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக ஆசீர்வாதத்திற்காக நன்றி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் தொடர்ந்து புதிய காரியத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ஒளி தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இல்லற வாழ்க்கையிலும் தேவ ஒளி வல்லமையாய் கடந்து வந்து இந்த ஒளியில் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தம்பதிகளாக, குடும்பமாக, நபராக இவர்களை காணப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஒளி எல்லா விதமான இருளான காரியத்தை மேற்கொள்ளவும், பலன் கொடுக்க, உற்சாகப்படுத்த இவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தை, பலத்தை கொடுங்க சுவாமி. இந்த ஒளியின் மூலமாக அநேகருக்கு சாட்சியாக இவர்களை இந்த கபலபத பட்டணத்தில் நிறுத்துவோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவரோடு தங்கிருங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட தமிழ் மதுரை திருச்சபை கபலபத்தா சார்பாகவும் உக்ரான குழு சார்பாகவும் இந்த மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கான தேவ வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. முதலாவது வசனம்: எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளை குறித்தும் இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடும் யுத்தம் பண்ண போகிறார்கள். இது தேவனுடைய திருவசனம். அவர் தாமே நமக்கு போதித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரியமானே, இந்த நேரத்தில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கவிருக்கிறோம். வாருங்கள், நம் தனைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்திய வசனம் எங்களோட உள்ளான வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, ஆண்டவர் என்னை சிலுப்பை மறைத்துக்கொள்ளும், தேவனில் வெளிப்படும், என்னோட வாயில் உங்கள் வார்த்தைகளை வையும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். பிரியமான, இந்த காலை வேளையில் கூட உங்கள் மத்தியில் எரேமியா 33ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகாயர், நமக்கு உதவி செய்கிறவர் என்ற ஒரு காரியத்தை உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அன்பான தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய திருவசனமானது அவருடைய இயற்கைகளையும் அவருடைய குணாதிசயத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய குணாதிசயமானது அல்லது குணாதிசயம் நிறைந்த கடவுளாய் காணப்படுகிற இவரிடத்தில் இவர்னால எல்லாவற்றையும் செய்யக்கூடும், இவர்னால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் என்று சொல்லியும், அது மாத்திரமல்லாமல் இவரிடத்தில் உதவி செய்கிறதுக்கு எல்லா விதமான தன்மைகளும் இருக்கிறது என்று சொல்லியும் நாம் இந்த நாளில் கூட அவருடைய குணாதிசயத்தின் மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடிகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த பகுதியானது நமக்கு நன்றாக அறிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. பிரியமானே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விசேஷமாக வசனம் 4ம் 5ம் பார்க்கும் பொழுது ஒரு சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கவிருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், வசனம் 4ம் 5ம். எரேமியா 33 வசனம் 4ம் 5ம். எதிர்கொந்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷன் பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாக அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல காணப்படுகிற 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். விசேஷமாக 2 சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியமாக அன்பான தேவ ஜனங்களே, எருசலேமில் காணப்படுகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகள். இந்த இடத்துல என்ன நடக்குது என்றால், அன்பான தேவ ஜனங்களே, எருசலேமில் காணப்பட்டதான வீடுகள், தங்கியிருந்த வீடுகள், இந்த வீடுகள் சொல்லி பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய வீடுகள், பொது ஜனங்களுடைய வீடுகள், அது மாத்திரமல்லாமல் கட்டடங்கள், அது மாத்திரமல்லாமல் ராஜருடைய வீடுகள், அரமனைகள், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இடித்து போட்டு விட்டார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டாரு? சுக்குநூறாக இடித்து போட்டு விட்டார். ஏன்? என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? பிரியமான தேவ ஜனங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எருசலேமினுடைய பாதுகாப்புக்காக, எருசலேம் எப்பொழுதும் பலனாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுவரை கட்டி எழுப்புகிறதுக்காக ஜனங்களுடைய வீட்டை இடித்து, ஜனங்களுடைய அப்பாவி பொது ஜனங்களுடைய வீட்டை இடித்து இவர்கள் இந்த எருசலேம் சுவரை பலப்படுத்துகிறதுக்கு கட்டின ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இது முதலாவது காரியம். 2வது காரியமாய் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2வது காரியமாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யுத்தம் நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம்.
யுத்தம் காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம். இந்த யுத்தம் வந்ததுக்கான காரணம் என்ன? பிரியமான தேவஜனங்களே, யுத்தம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெடாக்கியா என்றப்படுகிற மனுஷன் இவன் என்ன செய்கிறான் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியை காவலில் அவன் வைக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசியை காவலில் வைக்கிறான். எதற்கு எரேமியா தீர்க்கதரிசியை காவலில் வைக்கிறான், சிறையில் வைக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசனத்தினால அவன் இந்த ஜெடாக்கியா எரேமியா தீர்க்கதரிசியை காவலில் வைக்கிறத பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தில் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நெபுகாத் நேச்சார் இவர் இப்படியாக எருசலேமையும் யூதயா ராஜ்யத்தையும் இவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அன்பான தேவஜனங்களே, இந்த ஜெடாக்கியா ராஜா என்ன செய்யப்படும் என்றால், நெபுகாத் நேச்சார் ராஜாவினிடத்துல இவன் போயிடுவான். நெபுகாத் ராஜா இந்த ஜெடாக்கியாவுடைய ராஜரீகத்தை எடுத்துருவான்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தினால இந்த ஜெடாக்கியா ராஜா என்ன செஞ்சு விட்டாரு, எரேமியாவை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டார். பிரியமான இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் நல்லா பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தேவனை பிரியப்படுத்தாத ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது காரியமாக, எருசலேமினுடைய சுவரை பலப்படுத்துகிறதுக்கு ஜனங்களும் ராஜாக்களும் என்ன செஞ்சாங்க, பலத்தை கொடுக்கிறதுக்கு தேவனை பார்க்கல. ஆனால் ஜனங்களுடைய வீட்டை இடித்து அந்த கல்லை எடுத்து சுவரை பலப்படுத்துகிறதுக்கு, எருசலேம் சுவரை பலப்படுத்துகிறதுக்கு, உறுதிப்படுத்துகிறதுக்கு அவங்களுடைய சொந்த வழியில் கடந்து போனாங்க. ரெண்டாவது காரியம், ஜெடாக்கியா ராஜா என்ன செய்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி யாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய ஊழியக்காரர். இந்த ஆண்டுடைய ஊழியக்காரர் தேவன் சொன்ன வெளிப்பாடை சொன்னதுனால என்ன செஞ்சு விட்டாரு, ஜெயில தூக்கி வச்சுட்டார், சிறைச்சாலை வச்சுட்டார். ஸோ இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு காரியமும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்பட்டு வந்தது. கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இந்த சூழ்நிலை பாருங்கள், கடவுள் என்ன செய்கிறார் என்றால், இந்த தேசத்தில், இந்த எருசலேம் பட்டணத்தில் எல்லா காரியத்தையும் கொண்டு வரார். ஒன்று, தேசத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கிறாரு, ராஜாவினுடைய அரண்மனை சேர்த்து. ரெண்டாவது காரியம், யுத்தம் பண்ண வைக்கிற ஒரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் பாருங்க அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதற்கும் தேவன் ஒரு முடிவெடுக்கிற காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நான் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். நம்ம தொடர்ந்து பிற்பாடு பார்க்கவிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? ஏன் கடவுள் இந்த காரியத்தை கொண்டு வர வேண்டும்? இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறதற்காக. எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை, தங்க வீடு கூட இல்லாமல் இருக்கிற, எல்லா கட்டடங்களும் வீடுகளும் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் மனம் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மனமிறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், நான் சூழ்நிலையை மாற்றுகிறதுக்கு நான் உதவி செய்ய மனமிறங்கி வருகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில கூட நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நம்மளுடைய வாழ்க்கையில அநேக உதவிகள் தேவைப்படுகிறது. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும்
தேசத்திற்கும் இந்த நாட்களில் விசேஷமாக அன்பான தேவஜனங்களே அநேக உதவிகள் காண தேவைப்படுகிறது. அநேக உதவிகள் காண தேவைப்படுகிறது. அநேக காரியங்கள் இன்னும் பூர்த்தி செய்யாமல் காணப்படுகிறது. தேவனுடைய வழிநடத்தல் பிரகாரம் இன்னும் அநேக காரியங்கள் பூர்த்தி செய்யாமல் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய உதவியாளர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி அமைப்பேன், இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அமைக்கவிருக்கிறார் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். அன்பான தேவஜனங்களே, தேவன் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியமாக 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 33:6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். முதலாவது காரியமாக தேவன் சுகத்தை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை குறித்து பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எருசலேம் தேசத்தில் இந்த இடத்துல காணப்படும் பொழுது ஆண்டவர் இப்படியாக தேசத்தில் ஒரு சுகத்தை, ஒரு புதுப்பித்தலை கொண்டு வரார். எப்படி புதுப்பித்தலை கொண்டு வரார்? சுகத்தை கொண்டு வருகிறது மூலமாக, ஒரு புது பலனை கொண்டு வருகிறது மூலமாக தேவன் இப்படியாக இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கலாம். வாசிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பதற்கு சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு யார் யார் வியாதியா இருக்கிறோமோ, சரீரத்தை பலவீனமாக இருக்கிறோமோ, தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கவிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கவிருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவ ஜனங்களே, இன்று ஆண்டவராகிய தேவன் மேல அவர் சுகம் கொடுக்க முடியும், அவர் எனக்கு எல்லார் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு அன்பான தேவ ஜனங்களே சுகத்தை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த இடத்துல விசேஷமாக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பாருங்க அநேக காரியங்கள் இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு காரியத்தை விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நமக்கு விசேஷமாக இந்த நாட்களில் நமக்கு இந்த பெண்டமிக் காலகட்டத்தில், இந்த COVID-19 தொத்து வியாதியின் காலகட்டத்தில் காணப்படுகிற நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் என்ன இருக்குது? நான் வேக்சின் போட்டுட்டுனா எல்லாம் ஓகே ஆயிரும், நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன்னா எல்லாம் ஓகே ஆயிரும், நான் சானிடைசர் எப்போது வச்சிருந்தா எல்லாம் நல்லா இருக்கும், நான் வீட்டிலே பாதுகாப்பாக நல்லா இருக்கும். நல்லதுங்க, நான் தப்புன்னு சொல்லலை, அது நல்லது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்லையும் இந்த சானிடைசர்லையும் இந்த வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற காரியத்திலையும் மற்றும் வேக்சின்லும் இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு மேலாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் மேல நாம் முதலாவது நம்முடைய நம்பிக்கையும் முதலாவது நம்முடைய விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சர்வ சிருஷ்டி கர்த்தர், நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர் அவராக இருக்கிறார். படைத்த தேவன் நம்முடைய தேவைகளை நமக்கு சரீரத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் காணப்படுகிற பலவீனத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவராக இருக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிற தேவன் நமக்கு இன்னைக்கு பாருங்க என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவன் அவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நான் தவறான நோக்கத்தில் சொல்லலை. இன்னைக்கு வேக்சின் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, சானிடைசர் இருக்குது, மைசஜத்திர ஆப் இருக்கு, எல்லாமே இருக்குது. கேஸ் குறைஞ்சிருச்சா? நேற்றைய தினத்தில் உள்ள கேஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தோம்னா 6658. கடந்த 2-3 நாட்களாக பார்க்கும்போது இந்த எவரேஜ் ஆஃப் 6000 தான் வந்துகிட்டு இருக்குது.
நான் தான் வேக்சின் எடுத்துட்டேன், கேஸ் குறைஞ்சிருக்கணுமே. நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தானே இருக்கிறேன், கேஸ் குறைஞ்சிருக்கணுமே. நான் சானிடைசர் பாய்க்கிறேனே, கேஸ் குறைஞ்சிருக்கணுமே. எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து குளிக்கிறேனே, கேஸ் குறைஞ்சிருக்கணுமே. மைசேஜர் ஆப் பாய்க்கிறேனே, கேஸ் குறைஞ்சிருக்கணுமே. கேஸ் குறைஞ்சிருக்குதா? பைபிள் அதுக்கும் ஒரு சில காரியங்கள் இருக்குதுங்க. நான் அதை விளக்க ஆசைப்படுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8:22. கிலேயாத்தியாலே பீசின் தைலம் இல்லையோ, இரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனாள்? பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல இந்த எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கிலேத்தியா என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த காரியமானது பிரியமானவர்களே, இந்த இடத்துல நல்ல வைத்தியம் செலுத்துகிறதற்கு ஆட்களும் மருந்துகளும் இருக்கிற ஒரு இடமா இருந்தது. பட் இருந்த போதிலும் பாருங்க, அந்த இடத்துல என்ன இல்லைன்னா சுகம் இல்லை. அந்த இடத்துல என்ன இல்லை, சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இன்னைக்கு அதே போல தான் நம்மளும் அதே சூழ்நிலை தான் காணப்படுகிறோங்க. அதே சூழ்நிலை இன்னைக்கு நம்மளும் காணப்பட்டு வருகிறோம். வேக்சின் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, சானிடைசர் இருக்குது. ஆனால் கோவிட்-19 ஒரு முடிவு இல்லை. என்ன காரணங்க? இன்னைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு பாருங்க, நம்ம ஒரு சில பேருக்கு நம்முடைய சரீரத்தில் ஒரு சில வியாதிகள் நம்மளை ஒன்று விட்டு போகாமல் இருக்குது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மைக்ரேன் தலைவலி எடுத்துக்கலாம். நம்மளை விட்டு போயிருச்சா? அந்த வலி போது வருது, போது வருது, போது வருது. ஏன் அது பெர்மனண்டா போக மாட்டது, நிரந்தரமா போக மாட்டது? என்ன காரணம்? பிரியமான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் சுகப்படுத்துகிறதுக்கு நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனால மாத்திரம் உங்களையும் என்னையும் சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சகல அதிகாரமுடைய தேவன், அவரே நம்மை குணமாக்குறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய நோய்களை சுகப்படுத்துகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை பாருங்க. முதலாவது காரியமாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் வியாதியா இருக்கிற இந்த சூழ்நிலை, உங்களையும் என்னையும் சுகப்படுத்துகிறதுக்கு தேவன் உதவி ஆயத்தமா இருக்கிறார். உங்களையும் என்னையும் சுகப்படுத்த தேவன் உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது காரியம், தேவன் நம்மை சுகப்படுத்துகிறதுக்கு உதவி ஆயத்தமா இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், எரேமியா 33க்கு நம்ம மறுபடியும் பெறுவோம். எரேமியா 33 வசனம் 7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திரும்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, 2 விதமான இடத்தை குறித்து பேசப்படுகிறது. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. 2 விதமான இடம். 1வது இடம் எந்த இடம்? யூதேயா குறித்து பேசுகிறது. ஓகே. 2வது காரியமாக பாருங்க, இஸ்ரவேலின் சிறையிருப்பை குறித்து பேசுகிறது. இந்த இடத்துல பிரியமான யூதேயா இஸ்ரவேல் சிறையிருப்பு. சிறையிருப்புனா என்னங்க? கேப்டிவிட்டி. இந்த இடத்துல எதை குறித்து பேசுகிறது என்றால், அன்பான தேவ ஜனங்களே, பிரிவினையை குறித்து பேசுகிறது. யூதேயா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிதறி போய் காணப்படுகிறார்கள். அவர்கள் பிரிந்து போய் காணப்படுகிறார்கள். ஒன்னா வாழ முடியல, ஒன்னா இணைஞ்சு வாழ முடியல. ரெண்டுமே யாருங்க? தேவனுடைய ஜனக்கூட்டம். ரெண்டுமே யாரு? ஆண்டவர்னால தெரிந்த கூட்டம், ஆண்டவர்னால அழைக்கப்பட்ட கூட்டம், ஆண்டவர்னால உண்டாக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. ஆனா இவங்க 2 பேருமே பாருங்க, ஒன்னா இருக்க முடியல, ஒன்னா வாழ முடியல.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இந்த ரெண்டையும் ஒன்னா கொண்டு வருவார். யூதேயாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் ஒன்னா கொண்டு வருவார். வாசிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்நாட்களில் யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வட தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். அல்லேலூயா. தேவன் நியமித்து வைத்திருக்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவன்னு சொல்லி சொல்றாரு. யாரு? இந்த யூதேயா தேசத்தில் உள்ள ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் ஒன்னா கொண்டு வந்து வட தேசத்திலிருந்து கர்த்தர் வைத்ததான, கர்த்தர் தெரிந்து கொண்டதான இடத்துக்கு தேவன் கொண்டு போவார். அப்ப ரெண்டு பேர்த்தையும் கர்த்தர் இணைப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிறையிருப்பை மாத்துவார், இந்த பிரிவினையை மாத்துவார். இந்த பிரிவினையை மாத்துகிற தேவன் நான் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். எரேமியா 31 வசனம் 31. எரேமியா 31 வசனம் 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதேயா குடும்பத்தோடும் கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை கொண்டு வருவார். ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து வந்து ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு புதுமையான ஒரு ஒற்றுமையான வாழ்க்கைக்குள்ள கடவுள் கொண்டு போவேன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாங்க. ரெண்டாவது காரியமாக, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்க? நம்ம மற்றவர்களோடு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்க? நம்ம இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் எல்லாத்தோட ஒன்றா வாழ்கிறோமா? இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தோட ஒன்றா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய திருச்சபலம் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாங்க? இந்த தேசத்தில் நம்ம வசிக்கிற இடத்துல எல்லாத்தோட ஒன்றா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாங்க? நீங்களா நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போறார். அல்லேலூயா. இந்த தமிழ் மதுரை திருச்சபை கப்பலபத்தாஸ்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்மளை எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன்னா சேர்க்க போறாரு. என்னால இவங்களோட சேர்ந்து செய்ய முடியாது, என்னால் இவங்களோட சேர்ந்து வாழ முடியாது, என்னால் இவங்களால இப்படி செய்ய முடியாது. உங்களை என்னை அழைச்சது கடவுளுங்க, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது கடவுளுங்க, உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தது கடவுளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் நமக்கு உதவி செய்வாராம். எப்படி நம்ம உதவி செய்வாரு? நம்மளை எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வருகிறதுக்கு, நம்மளை எல்லாரையும் ஒன்னா கொண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராம். தேவன் உதவி செய்வார். அன்பான தேவ ஜனங்களே, பழைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசித்து பிரயோஜனம் கிடையாது. நடந்த சம்பவத்தை குறித்து பேசி பேசி பேசினது போதும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார். அவர் உதவி செய்வன்னு சொல்றாரு, அவர் உதவி செய்வன்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது காரியம், ஒரு பெரிய ஒற்றுமையை கடவுள் கொண்டு வர போறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு சங்கீதம் 133 பார்க்கும் பொழுது அதை தான் விரும்புகிறார். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு விருப்பப்படுகிறா தெரியுங்களா? எல்லாரும் ஒன்னா வாழணும், எல்லாரும் ஒன்னா கடவுளுக்குள்ள வாழணும்னு சொல்லிதான் கடவுள் இன்னைக்கு ஆசைப்படுகிறார், பிரியப்படுகிறார். நடந்தது குறித்து கவலைப்படாதீங்க. நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம், நமக்கு விரோதமான அநேக காரியங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார். சூழ்நிலை கடவுள் மாற்றி அமைப்பார். குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் இணைச்சு கொண்டு வருவார். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட கடவுள் நம்ம இணைச்சு கொண்டு வருவார். ஒரு மன ஆவியை கடவுள் கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடவுள் இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்வன்னு சொல்லி சொல்றார். இரண்டாவது காரியம். மூணாவது காரியம், எரேமியா 33க்கு போயிருவோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து
அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இந்த ஜனங்களுக்கு, இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் எருசலேம் பட்டணத்தில் பிரியமான தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவங்க பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 இதனுடைய பின்னணி உங்களுக்கு நான் சொன்னேன். சுயநலமாக வாழ்ந்து வந்தாங்க. கடவுளை நம்பாம சுவரை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஜனங்களோட வீட்டை இடிச்சாங்க. வீட்டை இடிச்சு அந்த கல்லை எடுத்து வச்சு கட்டுறாங்க. ஏன்? ஆண்டவன் நம்பிக்கை வைக்கல. ஆண்டவன் நம்பிக்கை வச்சிருந்தா ஏதாவது ஒரு வழியை கண்டவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, செஞ்சிருப்பாரு. கடவுளை பார்க்கல, சொந்த மாம்சத்தில் போயிட்டாங்க. ரெண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? சிதேக்கியா ராஜா சிறையிருப்பில் வச்சார். ஏன்? ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடை சொன்னதுனால. எரேமியா தீர்க்கதரிசி நல்லது செய்தான் போனாரு, சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் நல்லது செய்ய போய் நமக்கு வம்ப நம்மளே தேடி வச்சிருக்கலாம். நமக்கும் அநேக நேரத்தில் உதவி செய்ய போய் நமக்கு கெட்ட பேர் கிடைச்சிருக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை மன்னிக்கிற தேவன் அவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவ வாழ்க்கையை, மாம்ச வாழ்க்கையை, நம் ஆண்டவருக்குள்ள வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு பாவம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது. இவன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு செஞ்ச பொருத்தனை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். இந்த நாட்களில் பாருங்க, இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் பிரியமானவர்களே, அநேக இடத்துல பொருளாதார வீழ்ச்சி காணப்படுகிறது. அநேக இடத்துல பிரியமான தேவ ஜனங்களே பொருளாதார வீழ்ச்சி காணப்படுகிறது. இல்லை, விலைவாசி ஏறிடுச்சு, ஜாம விலை ஏறிடுச்சு, அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இல்லை, பொருளாதார ரீதியில் நமக்கு ஒரு சிலருக்கு அநேக பாதிப்புகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் பிரியமான தேவ ஜனங்களே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நம்ம கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தசம பாகம் என்பது கர்த்தருடையது. ஸோ இந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம ஒருவேளை மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின வாயின் வார்த்தைகள், நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுகிறதுக்கு மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியைகள் செய்திருக்கலாம். எல்லா பாவங்களையும், எல்லா விதமான குறைகளையும் குற்றங்களையும், மற்றவர்களை புறம் கூறின வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து எரிச்சல் அடைஞ்ச காரியங்கள், பொய் சொன்ன காரியங்கள், ஏமாற்றின காரியங்கள் நிறைய பார்க்கலாங்க. சரிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நிறைய காணப்படுறது மாம்ச கிரியைகள். நான் ஒன்று அடிக்கிட்டே போகலாம். சரிங்களா? பாருங்க, எல்லா காரியத்தையும், எல்லா பாவத்தையும் நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிக்கவிருக்கிறேன், பாவங்களை மன்னிக்கவிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்பாடு செய்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் அமைக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல ஒரு காரியம் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல வரும் பொழுதுதான், தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுதுதான் அன்பான தேவ ஜனங்களே, நம்ம கிட்ட அந்த குற்ற மனப்பான்மையில இருந்து நம்ம வெளியாக முடியும், அல்லது விடுதலையாக்கப்பட முடியும். வாசிக்க கேட்போம். மீகா 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். கோபம் வையார். நமக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல போடப்பட்டிருக்க ஒரு காரியம், கர்த்தர் நம்முடைய மன்னித்த
பாவத்தை மன்னித்து நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறதுனால தான் ஆண்டவர் நமக்கு எல்லா பாவங்களையும் எல்லா விதமான குற்ற மனப்பான்மையிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, ஐயோ இது நான் செஞ்சிட்டேனே, ஐயோ இது நான் செஞ்சிட்டேனே, ஐயோ இது செஞ்சுட்டேனே. சில நேரத்தில் அது செஞ்சு செஞ்சு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். செஞ்சு செஞ்சு அந்த தப்பு செஞ்சதுனால மாட்டிக்குமான்னு சொல்லி பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயம் என்ன செய்யுது, நம்மளை ஓட வைக்குது. எங்கே ஓட வைக்குது? ஆண்டவரத்திலிருந்து பிரித்து எடுக்குது, பரிசுத்த ஜன கூட்டத்திலிருந்து பிரித்து எடுக்குது. ஏன் இதை நான் செஞ்சிட்டேன்னு? ஏன்? அந்த குற்ற மனப்பான்மை. ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் பொழுது அந்த குற்ற மனப்பான்மை நம்மளை விட்டு போகுதுங்க. அந்த குற்ற மனப்பான்மை நம்மளை விட்டு போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் பொழுது, இந்த பாவத்தினுடைய ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த பாவத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஏன் எடுத்து போடுகிறார் என்றால், அந்த பாவமானது நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அந்த பாவமானது நம்மளுடைய ஆளுகை செய்யாமல் இருக்க தேவன் அந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னித்து விடுதலை கொடுக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 19:13. சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும், அவைகள் என் ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகனுக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்மை விடுதலை செய்கிறார். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். இந்த பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். அன்பான தெய்வஜனங்களே, ரோமர் 6:14 நான் வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப தேவனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது பாவம் நம்மளை எதிர்த்து வாழாது, பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க அன்பான தேவஜனங்களே, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையை பாவங்கள், அறிக்கை செய்யாமல் காணப்படுகிற பாவங்கள், இன்னும் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்கள், நம்ம சிலது நம்ம நிறைய டெஃபினேஷன் வச்சிருப்போம்ல, குட்டி குட்டி பாவம், சின்ன சின்ன பாவம், கசப்பு, எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இந்த இடத்துல பாருங்க 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க 3 காரியம். என்னது? முதலாவது காரியமா ஆண்டவர் சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உதவி செய்கிற தேவன், சகாயராய் இருக்கிற தேவன், உதவியாளராய் காணப்படும் நம்முடைய தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றால், சுகம் கொடுக்கிறது மூலமாக உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்றார். 2வது உதவி, தேவனுடைய உதவி நமக்கு எப்படி இருக்குது என்றால், சிறையிறப்பை மாத்திரன்னு சொல்லி சொல்றார். என்ன செய்யறாருன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்ன உதவி? உங்களை எல்லாத்தையும் நான் ஒன்றா நான் கொண்டு வரேன், உங்களை எல்லாத்தையும் ஒன்றா நான் கொண்டு வரேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. ஒற்றுமைக்குள்ள நான் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. 2வது உதவி. 3வது உதவி என்ன உதவி? உங்க பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி கடவுள் என்ன சொல்றாரு? உதவி செய்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் இந்த உதவியை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோங்க. இந்த 3 உதவியை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற இந்த 3 உதவிகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம், அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்துல உதவி செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? நீங்களும் நான் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் நான் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் விடமாட்டார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர் அவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும்
ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வருகிற அளவுக்கு நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பாவத்தை எல்லாம் பரிபூர்ணமா மன்னித்து நம்முடைய விடுதலை ஆக்குற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் நம்முடைய சகாயர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் இந்த நாளிலே கூட உங்களை என்னை ஞாபகப்படுத்துகிறார். இந்த 3 காரியத்தில் சுகம் கொடுத்து நான் உதவி செய்வேன்னு சொல்றாரு. ஒன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் உதவி செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. பாவத்தை மன்னித்து நான் உதவி செய்வேன்னு சொல்லி கடவுள் சொல்றாருங்க. ஏன் தெரியுமா சொல்றாரு? அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். அவரே நம்முடைய சகாயர். அவரே நம்முடைய சகாயர். சங்கீதம் 54 வசனம் 4 நம்ம படிக்கும் பொழுது, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவனுக்கு நம்மளோடு இருக்கிறார். இந்த உதவியை ஏற்றுக்கொள்வோமா? இந்த உதவியை ஏற்றுக்கொள்வோமா? இந்த உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யுங்க? எரேமியா 33 வசனம் 3 பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. 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 உதவி செய்ய கர்த்தர் ரெடியா இருக்கிறார். உதவி செய்யறதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆயத்தமா இருக்கிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி நீங்கள் நானும் பார்க்கணுங்க. நமக்கு சகாயம் செய்யவிருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் நானும் பார்க்கணும். வாழ்ந்தது போதும். மற்ற காரியங்களை, மற்ற வழிமுறைகளை, நம்முடைய சொந்த வழிமுறைகளை, சொந்த காரியத்தில் சொந்தமா உட்கார்ந்து யோசித்து பேசி வாழ்ந்தது போதும். உதவி செய்கிற கடவுளை நோக்கி பார்ப்போம். சகாயராய் இருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். இன்னைக்கு நமக்கு அநேக பாரங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் சரியான முறையில் கொண்டு வரணும், சரியான முறையில் கட்டணும், சரியான முறையில் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லது. ஆனால் நீங்களும் நான் நம்முடைய பலத்தில் எதுவும் செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நமக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சகல உதவியும் சகல காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தெய்வ ஜனங்களே, நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில் தேவனிடத்தில் சமர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்கிறவங்க, நீங்க எனக்கு சகாயம் செய்கிறவங்க, சகாயராக இருக்கிறவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. பல நாட்களாக எனக்கு இந்த வியாதி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பல நாட்களாக இந்த வியாதியில் எனக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குது சுவாமி. இந்த பெண்டமிக்கில் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுமா? ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் பிரிந்து இருக்கிற போறோம், எவ்வளவு காலம் கஷ்டப்போட வாழ போறோம், எவ்வளவு காலம் எரிச்சலோடு வாழ போகிறோம், எவ்வளவு காலம் இன்னும் ஒரு முகம் பார்க்காம வாழ போறோம். உதவி செய்யுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கதான் வேணும். ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? கர்த்தர் அதிகமா நேசிக்கிற அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகமா நேசிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பாவங்கள், ரகசிய பாவங்கள், மாம்ச கிரியைகளை தேவன் மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? இன்னொரு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? உதவி செய்கிற தேவனை நோக்கி பார்ப்பாயா? அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் சூழ்நிலை மாற்றம் இருக்கிறார். The Lord would like to change the situation. If you seek Him, if you call His name, the Lord will provide His help into your life. Hallelujah. ஓ ரீகலவல சிகுத்தரா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமை உள்ளத்தின் ஆழ்த்த சொல்லும், அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். ஒப்பு கொடுப்போமா?
என்னை புதிதாக்குங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, தேவா நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுமா? எனக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் இப்படியாக தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன், எவ்வளவு காலமாக ஆண்டவரே அந்த சஞ்சயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது, மனபாரங்கள் இருக்கிறது. என்னுடைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லையே, என்னுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் இல்லையே என்று சொல்லி அநேக கேள்விகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலவெல்ல உங்களோடும் என்னோட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உன் சகாயர், அல்லேலூயா, நான் உனக்கு உதவி செய்வேன், அல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடு, சூழ்நிலை நான் மாற்றி அமைப்பேன், சூழ்நிலை மாற்றி அமைப்பேன். மனுஷனை நம்பி வாழ்ந்தது போதும், நம்முடைய பலத்தை வாழ்ந்தது நம்பி வாழ்ந்தது போதும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சூழ்நிலை மாற்றி அமைக்கிறார். தேவனை நாம் முழுமையாக நம்பி அவருடைய உதவியை நாடும் பொழுது நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது, நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. ஏனென்றால் தேவன் நம்முடைய சகாயர், அல்லேலூயா, தேவன் நம்முடைய சகாயர். ஆண்டவரே, இந்த கமலபதாஸ் திருச்சபை ஆசீர்வதிங்க, இந்த கமலபதாஸ் திருச்சபை ஆசீர்வதிங்க ராஜாவே. இந்த சபைக்காக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே நீர் மரித்திருக்கிறீர் அப்பா, நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையை புதுப்பிங்க ராஜாவே. ஓ ரீகலபலா ரிபா கூரா ரீகலபலா, எல்லா குழப்பங்கள் சுவாமி, எல்லா குழப்பங்கள் ராஜாவே, எல்லா மன குமுறுதல்கள் ஆண்டவரே, மனவேதனைகள் ஆண்டவரே, ஓ ரீபா கூரா ரீகனமனா, எல்லா கசப்புகள் ராஜாவே, ஓ ரீபா பாபா ரீபா கூரா ரீகனமனா ரீபா பாபா, ஓ ரீபா பாபா ரீபா கூரா ரீகலபலா. Lord, please show your grace upon TMC Kamalabadas. Lord, show your grace upon the church, Master. Lord, please reveal yourself to all of us, Master. எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுங்க அப்பா, எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க சுவாமி. அப்பா தேவனே வெளிப்படுங்க, ஊழியர்கள் மத்தியிலே, போதல் மத்தியிலே வெளிப்படுங்க, திருச்சபை உக்ரான் குழு தலைவர்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. நீர் என்ன விரும்புகிறீர், நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீர், சபை ஜனங்களோடு வெளிப்படுங்க சுவாமி. உடைய மனபாரத்தை வெளிப்படுத்துங்க. நான் மாற்றி அமைக்கவிருக்கிறேன், நான் சூழ்நிலையை மாற்றி அமைப்பேன், நான் உதவி செய்வேன் என்று சொல்லி நீங்க பேசுங்கப்பா. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, மனம் இறங்குங்க ராஜாவே. நாங்கள் எல்லாம் உங்களுடையவர்களப்பா, இந்த திருச்சபை உங்களுடையது ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. ரீபா கூரா ரீகாலபலா, எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா மாம்ச கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிங்க அப்பா. வாழ்ந்தது போதும் அப்பா, முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும், ஆண்டவர் கிரியை செய்யுங்க. ஓ ரீபா கூரா ரீகாலபலா, ஓ ரீபா பாபா ரீகனமன ரீகாலபலா. நன்றி சுவாமி. என் முழுமையும் அது உமக்குதான் தேவானி எடுத்துக்கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும், என் முழுமையும் அது உமக்குதான் தேவானி எடுத்துக்கொள்ளும், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு அஸ்திபாரம் நீங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் தேவன் நடத்தும்படி எங்களை நீரே ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்மளை கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார், அவர் உதவி செய்யவிருக்கிறார். அவர் உங்களுடைய சகாயர், அவரை நம்புங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் கூட நற்கரணைக்குள்ளே நம்ம கடந்து போகவிருக்கிறோம். உங்களுக்கு நம்முடைய திருச்சபை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனுப்பப்பட்ட இந்த பரிசுத்த நற்கரணை ஒழுங்குமுறையை நாம் இந்த நேரத்தில் பயன்படுத்தவிருக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் சேர்ந்து வாசிப்போமாக.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பிரவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரில்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அடுத்ததாக மாறி மாறி வாசத்துக்குள்ளே கடந்து சொல்வோமாக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனை, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, வாருங்கள் பிரியமனே, நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். பாருங்கள், நம் அனைவரும் இந்த நேரத்தில் கூட ஜபசிந்தல அமர்ந்திருப்போமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாம ஏகபலியாக ஒப்புக்கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியை செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டுள்ளீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றைய ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். பிரியமனே, வாருங்கள், நாம் தொடர்ந்து இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளாலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆன தன்மையினால் கருணிய கர்த்தாவே,
உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரனில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் இருக்கிற வீட்டில் பெரியோர்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த பந்தியை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், இந்த நற்கரணை இறுதி காரியமாக நாம் கீழிருக்கிற காரியத்தை நாம் வாசிப்போமாக. பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவரிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரனில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியறல வேண்டும் என்று பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரிற்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். வாருங்கள், நம் அனைவரும் இந்த நேரத்தில் கூட எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரை, மறுபடியுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின திரு ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறதுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு வாய்ப்புக்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, பாவ மன்னிப்புக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த இவ்வளவு பெரிய தியாகத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கு பெற்றது மூலமாக தொடர்ந்து எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு புதுப்பித்தலை கொண்டு வந்து கர்த்தரை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களோடு வைத்திருக்கிற அந்த உறவுல கர்த்தர் தொடர்ந்து புதுப்பித்தலை கொடுத்து உங்களுக்காய் எழும்பி பிரகாசிக்க தேவனை எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கழுகை போல செட்டை அடைத்து பறக்க தேவன் உதவி செய்வீராக. எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் தாமே மேற்கொள்ள பரிசுத்தாவினுடைய வல்லமையினால அபிஷேகத்தினாலும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலுக்காக நாம் எழுதி நிற்போம். அவ்வேளையிலே நம்முடைய ஆண்டவருக்கு செலுத்தவிருக்கிற காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் நாம் சேகரிப்போமாக. நாம் இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சகாயர். அவர் நம்முடைய உதவி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கிறது. அந்த ஒரு எண்ணத்தோடு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோமாக. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காலை தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். ஆமென். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். ஆமென். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் நமது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். அல்லேலூயா. இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய சகாயர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் நின்ற வண்ணமாக ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கவும், நீர் எங்களுக்காக உடைய குமாரன் எங்களுக்காக ஏற்படுத்தின பந்தியிலும் பங்கு பெறுவோம் கர்த்தர் கொடுத்த மகாபரி கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் கூட சுவாமி தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க ஒருவரே சகாயர் என்று சொல்லி எங்களை ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. நீங்க ஒருவரே எல்லா உதவிகளையும் செய்கிற தேவன் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. அப்பா, இந்த உதவி செய்கிற எங்களுடைய கண்மலையின் தேவனை தொடர்ந்து இந்த நாட்களில் நாங்கள் கடந்து போற இந்த சூழ்நிலை உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்வீராக. உங்களை சார்ந்திருந்து எல்லா உதவிகளும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவனை எங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. கர்த்தாவே, தொடர்ந்து வருகிற வாரத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. போதுகிற சோலமனையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவியும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உக்ரானுக்குள்ள தலைவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பாரத இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள், நம் அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கமும் சதா காலமும் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நம்முடைய சகாயர், அவர் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பி அவருடைய உதவியை மாத்திரம் நாம் தேடுவோமாக. ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமலே, நாம் ஒருவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஆராதனை தேவன் நம்மோடு இடைப்பட்டிருப்பார். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் புதுப்பித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி நாம் விசுவாசிப்போமாக. பிறகு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இந்த நாளில் கூட மாலை மணி 8 மணிக்கு நம்முடைய மலேசிய மெதரிஸ்ட் திருச்சபை ஜெப நேரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இரவு 8 மணிக்கு இந்த ஜெபம் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு நம்முடைய திருச்சபை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறதான அந்த யூடியூப் லிங்கில் நீங்கள் எல்லாரும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.